நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வசனம் மட்டும் எங்களுக்கு போதுமாப்பா. நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதுமாப்பா. வசனத்தினாலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை சரிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய தெய்வீக வல்லமை இங்கே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இது நம்மளை காரியத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாளிலுமாக நம்ம நல்ல ஆண்டவரை ஆராதித்தோம். நல்ல தேவ பிரசன்னத்தை உணர்ந்தோம். ஆமென். அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பிரதர் மியூசிக் போடும்போது அவ்வளோ பாட்டு அப்படியே அருமையாக அப்படியே ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. தேவ பிரசன்னம் இங்கே இருப்பதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதுமாக நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பின்பகுதி. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசிக்கலாம். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. பாருங்க, இதில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இன்று செய்தியின் தலைப்பு மனசாட்சி. என்னது? மனசாட்சி. என்னடா அது புதுசாக இருக்கிறது மனசாட்சின்னு ஒரு தலைப்பில். அப்படி நிறைய பேர் சொல்லுவோம், உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ரோட்டில் போகும்போது சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, இடித்து தள்ளி விட்டு சில பேர் என்ன செஞ்சுருவாங்க, போய்கிட்டே இருமா. உளுந்தவன் ஏஞ்சி சொல்லுவான், மனசாட்சி இருக்காடா, தூக்கியாவது விட்டுட்டு போறியா, தட்டி விட்டுட்டு இப்படி போறியாடா அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க. மனசாட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஆண்டவர் விரும்புகிறார், மனசாட்சிப்படி நம்ம வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ரோமருக்கு எழுதின 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 9:2. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் சொல்றது பொய்யல்ல, உண்மையை சொல்றேன். என் மனசாட்சியும் எனக்கு என்ன செய்யுதான்? சாட்சியா இருக்கு. மனசாட்சி தான் நமக்கு யாரு? சாட்சி. ஆமென். புரியுது எல்லாருக்கும்? நம்முடைய மனசாட்சி குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 10:30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதில் பார்க்கும்போது இது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு மனுஷன் எருசலேமுக்கு போகையில் என்ன செய்கிறாரு, அதில் கள்ளர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மனிதனை அடித்து வஸ்திரங்களை கிழித்து காயப்படுத்தி அவனை குத்தூரும் கொலையரமாக போட்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார் அந்த ஒரு மனிதன். அப்போ அது வழியாக தற்செயலாக ஒரு யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, ஒரு ஆசாரியன் அதன் வழியாக கடந்து போகிறான். அப்போ அவர் மனசாட்சி என்ன செய்யுது, கண்டுக்கவே இல்லை. அவன் பக்கமாய் விலகி போனான்னு போட்டிருக்கு. அவனுக்கு மனசாட்சி ஒன்றுமே உறுத்தலை. அவன் கடந்துட்டு போகிறான்டா, செத்து போனான், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆசாரியன் விலகி போகிறான். மனசாட்சி இல்லாமல் போகிறான். ஒருத்தர் வருகிறார். என்ன செய்கிறார் பாருங்க, லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு அவரும் ஒரு சைடாக பக்கமாக விலகி போனான்னு சொல்லி பார்க்குறோம். அவனும் ஒரு சைடாக போகிறார்.
இப்போ மனசாட்சி அவங்க 2 பேர்த்துக்குமே இல்லை. நம்ம கூட ஒரு ரோட்டில் அடிப்பட்டு கிடந்தா சில பேர் என்ன செய்வாங்க, இது ஏன்டா வம்புக்கு வம்பு, போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு கிடக்கணும், கோர்ட்டு கேஸுன்னு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். அப்படின்னு 108க்கு ஃபோன் அடித்தா கூட நம்ம என்ன செய்வோம், பயப்படுவோம், ஐயோ நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்கடா அப்படின்னு. ஏன் நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமாக விலகி என்ன செஞ்சுட்டு இருப்போம், கூட்டமாக இருக்கும், நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் மனசாட்சி இதில் என்ன போட்டிருக்கு பாருங்க. இப்போ ஒருத்தர் வராரு பாருங்க. பின்பு ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி, யார் வரா, ஒரு சமாரியன் வருகிறார். அவர் என்ன செய்கிறாரா, அவனை பார்த்த உடனே மனது உருகிறாராம். எப்படிங்க, எல்லாருக்கும் மனசு ஆண்டவர் படைக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மனசை தான் வச்சார். ஆனால் 2 பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு சைடாக பார்க்காத மாதிரி போயிடு, திரும்பாத அங்கிட்டு திரும்பிடாத அப்படின்னு ஒரு பக்கமாக போயிடுறாங்க, ஏன்டா வம்புன்னு. ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வந்து மனது உருகி அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு அவன் காயங்களை கட்டி அவனை அனுப்பி விடுகிறார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 37 வாசிங்க. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். நான் அவர் நல்ல சமாரியன் எப்படி உதவி செஞ்சார், அதே போல நீயும் மற்றவர்களுக்கு போய் உதவி செய். மனசாட்சி, இன்னொரு மனசாட்சி குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். இது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த சம்பவம் தான். இதில் வந்து ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 மகன்களை இளைய மகன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பெற்று மனசாட்சி போல வாழ்கிறான். ஜாலியாக மனம் விரும்பினது போல் என்ன செய்கிறான், சொத்தை பிரிச்சுக்கூடிய. அப்புறமே நீ பேசு, உன் புத்திமதிலாம் அப்புறம் நான் கேட்டுக்கிறேன், முதல்ல எனக்கு பங்கை பிரிச்சுக்கூடின்னு சொல்லி தான் மனம் விரும்பினது போல் மனசாட்சி இல்லாமல் பணத்தை வாங்கிட்டு போய் என்ன செஞ்சார், ஜாலியாக செலவு பண்ணார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 15ஆம் அதிகாரம் எடுங்க. 15ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து வருது. அந்த தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் மனசாட்சி இல்லாமல் அவன் இஷ்டப்படி வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கேவலமாக வாழணுமோ அவ்வளோ கேவலமாக வாழ்ந்து பன்றி திங்கிற தவிட தின்னு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, வயிற்றை ரெப்பிக்கிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கார். அப்போ தான் உணர்றார். அப்போ தான் ஒரு மனசாட்சி என்ன சொல்லுது, நான் வந்து தகப்பனுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக என்ன செஞ்சேன், பாவம் செய்தேன். ஒரு மனசாட்சி அப்போ தான் குத்துது. அப்புறம் என்ன செய்கிறாரு பாருங்க, படிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போதும் போதும். இப்போ மனசாட்சி அவனுக்கு உயிர் பெறுது. செத்து போயிருந்த மழுங்கி போயிருந்த மனசாட்சி திரும்பி சார்பாகுது. எப்போ உமக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்றது குத்தப்படும் போது, உணர்வடையும் போது அவனுடைய மனசாட்சி உயிர் பெறுகிறது. சில பேருக்கு மனசாட்சி என்ன செய்யும், மழுங்கி போய் கிடக்கும். சில பேர் பொய் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முதல் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் செய்யாமல் போயிருப்போம். பெஞ்சில் உட்காந்துருப்போம், குட்டையாக இருப்போம்ல, அதனால் உடனே வரிசையாக தான் கேட்பாங்க, டேய் ஹோம்ஒர்க் செஞ்சியா? செஞ்சுருக்கவே மாட்டோம், தொட்டிருக்கவே மாட்டோம். சார் செஞ்சுட்டு சார் அப்படின்மா வாய் கூசாமல் பொய் சொல்லிடுவான். ஆனால் நோட்டை எடுத்து செக் பண்ணாரு தெரிஞ்சு போயிடும். மனசு என்ன செய்யும், டப்பு டப்பு டப்புன்னு துடிக்கும் பொய் சொல்லும்போது. அப்புறம் வாதியை செக் பண்ணாமல் விட்டுருவார். ரைட்டு, பிள்ளைங்க செஞ்சுருப்பா, அவள் நம்பிக்கையாக இருப்பார். ஒரு நாள் என்ன செஞ்சுருவோம், வசமாக மாட்டுவோம். அப்போ பொய் சொல்லி சிலருக்கு மழுங்கி போயிடும். எங்கப்பா வந்துட்டுருக்க, எங்கேயோ இருப்பார். என்ன சொல்லுவார், த த த அப்படின்பாரு. எங்கே தான் இருக்க அப்படின்பாரு. வாசப்படியில் நிற்கிறேன் அப்படின்பாரு. எந்த வாசப்படினே தெரியாது. பேசுகிறதெல்லாம் பொய். மழுங்கி போயிடும். மனசாட்சி என்ன செய்யும், மழுங்கி. பிள்ளைங்க என்ன செய்வாங்க, பெற்றோர்கிட்ட நிறைய பொய் சொல்லுவாங்க, மனசாட்சி எல்லாம் பேசுவாங்க. சூடுண்ட மனசை பாஸ்டர் சொல்கிற மாதிரி. இப்போ ஒரு கொல்லன் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வேலை செய்வான், நெருப்பு பயங்கரமாக இருக்கும். அவன் கை சூடு பட்டு என்ன செய்யும், கையை மரத்து போய் சொரணையே நல்லா இருப்பான். நம்ம பாட்டு சூடாக எடுத்து பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பார். நம்ம போய் கிட்டக்க தொட்டோன்னு
அப்போ தான் மனசாட்சி என்ன செய்யும், ஐயோ சுருன்னு இருது அப்படிம்போம். மழுங்கி போய் கிடக்கும் சில பேர் ஒரு மனசாட்சி. இன்னொரு சொல்லவா, நிறைய என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க, அவங்களுக்கு பழகி போயிடும். ஒரு தடவை தானே, ஒரு முறை தானே, அதெல்லாம் அப்படின்னு மனசாட்சி என்ன செஞ்சிருது, மழுங்கி போயிடும். இப்போ பென்சில் இருக்குன்னா அதை எழுதி எழுதி என்ன செஞ்சிடும், இப்போ பென்சிலு மழுங்கி போயிடும். அப்புறம் என்ன செய்யணும், திரும்பி முன்னே ஆகி போயிடும். பென்சில் என்ன செஞ்சிடும், ஒன்றுமே இருக்காது, ஏன்னா அது சீவணும். அப்போ பிளேடு வச்சு ஷார்ப் பண்ணுவோம். அதே போல் தான் இந்த வசனம் வந்து மழுங்கி போயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஷார்ப்பாக கூர்மையாக வைப்பதற்கு இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து இந்த வார்த்தையை வைத்து நம்ம வாழ்க்கையை மனசாட்சிப்படி நம்ம நடத்தி கொள்ள போக வேண்டும். அல்லேலூயா. சில பேருக்கு மழுங்கி போயிருக்கும், வசனத்தை கேட்பாங்க, படிப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் ஒரு உணர்வுமே இருக்கா, ஒரு உணர்ச்சியுமே இருக்கா. அவையே எனக்கு நானும் உட்காந்துருப்பாங்க. ஏன் பிரதர் என்னாச்சு, ஒன்றும் இல்லை பிரதர், மனசாட்சி மழுங்கி போய் கிடக்கும். பொய் சொல்றதுல 1000 பொய் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். பாருங்க, விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்களா, யார் விலகி போவாங்களா, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. மனசாட்சி இல்லாதவங்க என்ன செஞ்சிருவாங்களாம், விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மனசாட்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி பவுல் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. மனசாட்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அடுத்தது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனமாக பார்ப்போம், பின்னாடி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோட தேவனை ஆராதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருக்கணும். அதில் அப்போ என்ன இருக்குது, அசுத்த மனசாட்சியும் இருக்குது. அப்போ சுத்தம்னா அப்புறம் என்ன செய்யுது, அசுத்தமும் இருக்குது. அப்போ ஆராதிக்கிற ஜனங்கள் அப்போ எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சிந்திக்கணும், மனசாட்சி என்ன அப்படின்னு நமக்கு சில பேர் கேட்போம், அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வாசிக்க வேண்டாம், அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 8 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டு. 8ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வசனம் வரை நான் எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்தை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதில் ஒரு 3ஆம் வசனத்திலேருந்தே நான் சொல்கிறேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் நடுவே நிறுத்தி, யார் நடுவே, இயேசுவின் நடுவே நிறுத்துகிறாங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டபடி இருக்காரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இப்படி இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இதில் 3 விதமான கூட்டம் இருக்கிறது, நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்று, பாவம் செய்த அந்த விபச்சார ஸ்திரீ கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருக்காள். அந்த பாவம் செஞ்சப்போ கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பாவியான ஸ்திரீ ஒருத்தி நிற்கிறாள். அடுத்ததாக என்ன செய்கிறாங்க, அதில் வேதபாரகரும்
பரிசேயரும் நிற்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அங்கே ஒருத்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிற்கிறார். இப்போ 3 பேர் இருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ பரிசேயர் வேதபாரர் என்ன சொல்கிறாங்க, இவ என்ன செஞ்சாங்க, கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட அவர்கள் என்னமோ பரிசுத்தவான்கள் மாதிரி. நம்ம எப்பொழுதுமே ஒருத்தன் தப்பு செய்யும்போது நம்ம என்ன செய்வோம், நம்ம என்னமோ பரிசுத்தவான் மாதிரி மற்றவங்க என்ன செஞ்சுருவோம், குற்றவாளியை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவனை ப்ரூவ் பண்ணணும், அவனை குற்றப்படுத்தணும்னு சொல்லி இயேசுநாதர் என்ன தான் தீர்ப்பு செய்கிறாரு, அவர் மேலே குற்றம் சுமத்துவதற்காக அப்படி சோதிக்கிறாங்க. இப்போ இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பெண் இந்த விபச்சாரத்தில் கையை மையமாக பிடிக்கப்பட்டா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் எதாவது கேட்டாரா? ஒன்றுமே பேசலை, ஒன்றும் சொல்லலை. தரையில் குனிஞ்சு என்ன செஞ்சார் பாருங்கள். இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர் மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார். அவர் எழுதிட்டு இருக்கார். இப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்டு போதும். அவர்கள் அதை கேட்டு, அவர் இயேசுநாதை எழுதுறாரு. இங்கே அடுத்து என்ன போட்டிருக்கு, அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். அப்போ அவன் மனசாட்சி என்ன செஞ்சுருக்கு, நம்மளும் தப்பு செஞ்சு பாவம் தான், நம்மளை ஒருத்தனும் காட்டி கொடுக்கல, நம்ம தப்பிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களை குற்றப்படுத்தி மனசாட்சிப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லி மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவங்க சிறியவர் என்ன செஞ்சாங்களாம், போய்விட்டாங்க. அப்போ கடைசி ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே அப்படி சொல்லி கேட்குறாரு. ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போய் இனி பாவம் செய்ய. அந்த மனசாட்சி மழுங்கப்பட்ட அந்த ஸ்திரீன்ட்டையும் சொல்கிறார் ஆண்டவர், இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதன்னு சார்பாக்கி விட்றார். மனசாட்சியை புதுசாக்கி, மனசாட்சி மழுங்கி போயிருக்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. மனசாட்சி மழுங்கி போயிருந்த ஒன்றுமே யூஸ் இல்லாத அந்த ஸ்திரீயை ஆண்டவர் சார்பாக்கி மனசாட்சியை புதுப்பித்து அனுப்புகிறார். அல்லேலூயா, ஆமேன். மற்றவர்களை நம்ம என்ன செய்வோம், குற்றப்படுத்தி நாம் நீதிமான் போல நடித்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக மாடலாக இருக்கணும். பைபிள் படிச்சியா அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து கேட்கவே நமக்கு சில பேருக்கு என்ன செய்யுது, வாயி கூசுது. அவங்க இப்போ கேட்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. அப்படின்மா இவர் அம்மாட்ட போய் சொல்லுவான், ஏம்மா இவர் பைப்பிலே படிக்க மாட்டுறாரு, இவர் நம்மகிட்ட போதிச்சுட்டு நம்மகிட்ட டேரெக்டாக பேச மாட்டாங்க. பையல்களுக்கு கேள்விக்கு பயமாக இருக்குது, என்ன எது கேட்டாலும் பயமாக இருக்குது, நம்ம முதல்ல செஞ்சுட்டு கேட்போம்டான்னு அவங்களுக்காகவே நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பைபிள் படித்து ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சண்டை போடவே பயமாக இருக்குது பொண்டாட்டிங்கிட்ட. கேட்குறாங்க, நீலாம் ஊழியம் செய்கிற, சண்டை போட்டுட்டு கிடக்கிற, பேசவே பயமாக இருக்குது பொண்டாட்டிங்கிட்ட. நீலாம் சண்டே ஸ்கூல் எடுக்கிற, நீ வாய் பேசுகிற, எங்களை பேசாதான்னு சொல்கிறேன்னு பிள்ளைங்க மனசாச்சை குத்துறாங்க. அப்பப்போ சார்ட் பண்ணி விட்றாங்க பிள்ளைகள் மூலியமாக ஆண்டவர் நம்மளை. ஒரு கோவப்பட்டு பாவம் செய்யாதீங்கன்னு வசனம் சொல்லுது, அதை பிள்ளைங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிரு. எது பதியுதோ இல்லையோ முக்கியமான விஷயத்தை மட்டும் பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிஞ்சிரு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னு நீ சர்ச்சில் சொன்னியாப்பா, நீ இப்போ கோவப்பட்டு பாவம் செய்யறியாப்பான்றான். நமக்கு ஆண்டவர் சில முள்ளுகளை கொடுத்துருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சர்ச்சுக்கு சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னோம்னா, நீ முதல்ல போய, பின்னாடி நான் வந்துட்டுருக்கோம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்ம நடந்துக்காமல் விட்டடிச்சு உளுந்தடிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சர்ச்சுக்கு வேகமாக 10 மணி சர்வீஸ்னால் 11 மணிக்கு போவோம், மனசாட்சியே இல்லாமல் மழுங்கி போய் கிடக்கும். 8 மணி சர்வீஸ்னால் பாஸ்டர் இப்போ தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பார், பாயை விரிச்சிக்கிட்டு இருப்பார், கூட்டிக்கிட்டு இருப்பார். நம்ம எல்லாம் செட் பண்ணி முடித்த பிறகு போய் மேலுக்கா போய் என்ன செஞ்சுருவோம், ஃபேனு இங்கே ஓடுதோ அதுக்கு நேராக போய் உட்காந்துக்குவோம். தலையில் ஒரு சாலை தூக்கி, சாலை ஆண்டவர் பெண்களுக்கு அழகாக கொடுத்துருக்கிறார். எதுக்கு சாலை கொடுத்தாரோ தெரியல, ஆனால் தூங்குறதுக்கு நல்ல பக்தியாக இருக்காங்க போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் என்ன செய்வாங்க, நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. ஆமேன் அப்படின்னா தலை மட்டும் ஆடும். என்ன ஒரு மனசாட்சி, மழுங்கி போன மனசாட்சியாக இருக்கும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லுவார், உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார்.
இந்த ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இரவும் பகலும் வேத வசனத்தை தியானம் பண்ணி 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 ப்ராக்டிஸ் பண்ணி ஜெபம் பண்ணி எப்படியாவது மக்களுக்கு போய் சொல்லணுமேனு ஆயத்தம் பண்ணி மனசாட்சியோடு வந்தால் இங்கே ஜனங்க என்ன செய்வாங்க? சாலு கீழே வரையும் தொங்கும். எல்லாம் சாலை பார்த்தா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பார். சற்று சிந்திச்சு பார்ப்போம். என்ன மனசாட்சி இல்லாமல் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், வசனத்தை படிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் மனசாட்சிப்படி நம்ம துதிக்கிறோமா, மனசாட்சியின்படி நம்ம வேதத்தை வாசிக்கிறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மனசாட்சி நிறைய பேருக்கு இல்லைங்க. ஒன்லி டீச்சிங் தான், லைஃப்பில் கடைப்பிடிக்கிறது இல்லை. மனசாட்சி மழுங்கி போய் கிடக்குது. சுட்டு 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 கையை மரத்து போச்சு. எவ்வளோ அடித்தா நீ அடிச்சுக்கிட்டே இருக்கியா, மழுங்கி போய் கிடக்கும். ஒரு தடவை ஸ்கூலில் பிள்ளைங்க அடி வாங்க என்ன செய்வாங்க? அப்பா வாதியார் அடி உரிச்சிட்டாரா, ஐயோ இனிமேல் ஒழுங்காக படிக்கணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? பயலுங்க பயப்படுவாங்க. ஒரு 4 தடவை அடிச்சிருங்க பசங்க ஸ்கூலில் என்ன செய்வாங்க? பசங்க அவரு தானே அப்பா டாக்டர் டீச்சர் தானே, அவர் அடிப்பார், சும்மா வாங்கிட்டு போயிட்டே இருப்போம், மழுங்கி போயிடும். பிள்ளைகளை ஒரு தடவை திட்டும் போது என்ன செய்வாங்க? கோவப்பட்டு என்னப்பா திட்டுற அப்படின்பாங்க. மனசாட்சி அவங்களுக்கு ஷார்ப்பாக இருப்பாங்க. என்ன என்னை கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்க அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டே இருந்தீங்க வச்சுங்க, இவருக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இவர் வேலை. மனசாட்சி என்ன செஞ்சிடும்? மழுங்கி போய் அவர் வேலை பேசுகிற வேலை தான், நம்ம பாட்டு சவனே இருப்போம் அப்படி சொல்லி பேசாமல் மழுங்கி போயே இருப்பாங்க சிலர். மனசாட்சியே இருக்காது. ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி 2 கையை விரிச்சுக்கிட்டே வருவான். சிலர் என்ன செய்வாங்க? கண்டுக்காத மாதிரி அப்படியே நிற்பாங்க, அப்படி திரும்பிக்குவாங்க. ஐயா ஒன்றை தான் ஏன் கூப்பிட்றேன் ஐயா ஐயான்பாங்க. சாமி தெய்வமே ஐயா சாரு அப்படின்பாங்க. எல்லாம் கூப்பிடுவாங்க. எதுக்கு திரும்பாமே அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? காரில் உட்காந்துங்க சைன்னு கண்ணாடி இறக்குவாங்க, டக்குன்னு எடுத்து எதாவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு மனசாட்சி என்ன செய்யுது? சரி பாவம் நம்மளை நம்பி கை நேர்த்தி நிற்கிறாங்க. ஒரு சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க, பேசாமே நிற்பாங்க. அப்படியே சிக்னலில் வந்து கேட்பாங்க, மறிச்சு நிற்பாரு, ஐயா கொடுங்க ஐயா எதாவது கொடுங்க ஐயா அப்படிமா. சிக்னலில் போட்டால் ஓரமாக நல்லியா தள்ளுன்னு நினச்சி போய்கிட்டே இருப்பான். மனசாட்சியே இருக்காது. இருக்க பைசாலாம் சில்லறை இருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போட மாட்டோம். அதான் அந்த பார்த்தோம், ஒரு நல்ல சமாரியன் இறக்கப்பட்டது போல் நம்மளும் என்ன செய்யணும்? மனசாட்சி குத்தணும். சில பேர் நிறைய என்ன செஞ்சுருவாங்க? கடன் வாங்குவாங்க. என்ன செஞ்சுருவாங்க? கடன் வாங்குவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? திருப்பி தரவே மாட்டாங்க. அப்படியா நானா எப்போ வாங்கினேன் அப்படின்னு செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. மனசாட்சியே இருக்காது சில பேருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனசாட்சி என்ன செய்யாது? மழுங்கி போயிடும். அவங்களுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் பேசுவாங்க, கண்டுக்காத மாதிரி கிச்சனில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை, காலையில் ஏஞ்சா பேசுகிறது, நைட்டு ஏஞ்சா பேசுகிறது, இதே மழுங்கி போயிடும். மனைவிக்கு புதுசாக ஒரு வார்த்தை சொன்னால் தான் கோபம் வரும். ஏதாவது சொன்னதே சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்களேன், மழுங்கி போய் கிடப்பாங்க, சார்பே இருக்காது. ஆனால் இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, விபச்சார ஸ்திரியை பார்த்து வேதப்பார பரிசீலனும் கையும் மையமாய் பிடிக்கப்பட்டால் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இயேசுநாதர் நம்ம உள்ளத்தை ஆராய்ஞ்சு அறிஞ்சிருக்கிறார். உன் மனசாட்சி ஆண்டவருக்கு தெரியும்ப்பா. உன் மனசாட்சி ஆண்டவர் தெரியும், நீ எப்படி பெற்றன்னு சொல்லி ஆண்டவர் தெரியும். அடுத்ததாக லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா 19. அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சகேயு என்ற மனுஷனை குறித்து நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 19. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். போதுங்க சிஸ்டர். இப்போ
சகைன்னு சொல்லி ஒரு குள்ளனான ஒரு மனிதனை பார்க்கலாம். அவர் வந்து ஐஸ்வர்யவான். அவன் வந்து தலைவன், ஆயக்காரருக்கு ஒரு லீடர், பெரிய தலைவனாக இருந்தவர், ஐஸ்வர்யமாக இருந்தவர். இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படி இருப்பார் அப்படி சொல்லி பார்க்க ஆசையாக இருந்தார். அவர் குள்ளனாக இருக்க அவசியம் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி இயேசுவை பார்க்கறத குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ இயேசு வந்து சகையை பார்த்து கூப்பிட்றார், சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா அப்படின்றார். சகையு ஆண்டவரை பார்க்கல, இயேசுநாதர் சகையை பார்த்து நீ கீழே வாப்பான்றார். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்யணுமா, தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். இதுதான் முக்கியம், அவரை அழைத்து கொண்டு போனான். இறங்கி வான்னு சொன்னார். இறங்கி வான்னு சொன்னோடனே அவன் மனசாட்சி உடையுது. இயேசுநாதர் சகையை பார்த்து, சகை எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா தெரியாதா? அவன் வந்து அநியாயமாக வசூல் பண்ணியிருக்கான், எல்லா பிராடுத்தனமும் பண்ணியிருக்கான். லஞ்சத்தின் தலைவன் சகையு, பயங்கரமாக லஞ்சம் வாங்குறவர் சகையு. ஒரு லெட்டர் கையெழுத்து போனால் அந்த அம்மா பார்த்துட்டு போ அப்படின்ட்டு லஞ்சம் வாங்குறதுல பெரிய கில்லாடியே சகையு, பயங்கரம் வரி வசூல் பண்ணுறவன். அவன் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே தெரியும் இயேசுநாதருக்கு. பாருங்க, நடந்து போனான். அவரோடு நடக்கும் போதே அவனுடைய மனசாட்சி உடையுது. இயேசுவோடு நடக்க பழகிறவர்களுக்கு அவர் மனசாட்சி, நம்ம மனசாட்சி உடையும். ஆமென். அவரோடு நடக்க பழகும்போது, அவரோடு நடக்கும்போது மனசாட்சி உடையும். அழைத்து கொண்டு போனான்னு தான் போட்டிருக்கு. அடுத்தது பாருங்க என்ன சொல்கிறாங்க, அதை கண்ட ஜனங்கள்லாம் யாவர் என்ன சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போறாருன்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்கிறாங்க. இவன் மோசமானவன் ஆளாச்சே, இவன் இருக்கிறதுலேயே நம்பர் 1 ப்ராடு ஆச்சா, இவன் கூட ஏச போறாரேன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக முறுமுறுக்கிறாங்க. பாருங்க, சகையுடைய மனசாட்சி உடையுது. பாருங்க, சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். அப்போ ஆஸ்தி நிறைய இருந்திருக்கு, ஏமாற்றி வாங்கியிருக்கான். இயேசுநாதர் சொல்லலை, எப்பா நீ ஏமாத்துக்காரன்ப்பா, நீ அநியாயமாக லஞ்சம் வாங்கியிருக்காப்பா, அநியாயமாக எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்காப்பா, நீ சம்பாதிச்ச சொத்து ஃபுல்லாகவே அநியாயமாக சம்பாதிச்சன்னு சொல்லி எதுவுமே பேசலை, எதுவுமே பேசலை. இயேசு பார்த்து சகையவே இறங்கிவான்னு தான் சொன்னார். அவனுடைய மனசாட்சி உடஞ்சி அப்படியே ஆண்டவர்கிட்ட சரணடைகிறான். அதான் மனசாட்சி. ஆண்டவர் சகையுடைய மனசாட்சியை சார் பண்ணுறார், வசனத்தின் மூலம் சார் பண்ணுறார். அவனே சகையவே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவனிடத்தில் என்ன செய்கிறேன், 2 மடங்காக கொடுக்கல, நாளத்தனையாக திரும்பி தரேன். என்ன ஒரு சரண்டர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வசனத்தின் மூலம், பாஸ்டர் மூலம் பேசும்போது, அந்த வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய மனசாட்சி உடையணும். ஆமென். நம்முடைய மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம். அந்த மனசாட்சியின்படி தான் அந்த சகையும் சொல்கிறாரு, நாளத்தனையாக திரும்பி தருகிறேன்னு சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உன்னுடைய வீடு, மனசாட்சின்ற வீடுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவோடு நடக்க பழகிற ஜனங்களுக்கு மனசாட்சி என்ன செய்யுமா, உடையும். அவங்க மனசாட்சியின்படி தான் வாழுவாங்க. ஏன்னா இயேசு நம்ம கூட இருந்தாருன்னா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். நம்ம வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு சமாதானம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும்னா இயேசு கூட நடக்க பழகினாவே போதுங்க. அவர் நமக்கு கற்றுத்தருவார். எப்படி வசனத்தின் மூலம் நம்மளை மழுங்கி போயிருந்த வாழ்க்கையை சார்பாக்குவார். சகையோடைய வாழ்க்கையில் அப்போ தான் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே யார் வந்திருக்கா, மனுஷகுமாரன் வந்திருக்காரு. உன்னை நான் சார் பண்ணுறதுக்கு தான், மழுங்கி போய் பாவத்திலேயே கிடந்து பாவத்திலே முடங்கி போயிருந்த, அடிமைப்பட்டிருந்த உன்னை மீட்டெடுப்பதற்காக, உன்னை சுத்தம் பண்ணுறதுக்காக, உன்னை சார் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த உலகத்துக்கே வந்தேன்ப்பா, நீவே இப்படி இருக்க அப்படி சொல்லி ஆண்டவர் சகையுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கை கூட சில நேரத்தில் மழுங்கி போயிருக்கோம். ஒரு சில காரியங்களில், ஆண்டுடைய காரியங்களில் மழுங்கி போயிருப்போம். உலகத்து காரியங்களே ஜாலியாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய மனசாட்சி மழுங்கி போயிருக்குது. இந்த வசனத்தின் மூலம் நம்மளை என்ன செய்யணுமா, சார் பண்ணணும்.
சகையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை தர விரும்புகிறார். எப்போ? அவரோடு நடக்கும்போது, அவரோடு நடக்க பழகும்போது நமக்கு ஒரு ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய மனசாட்சி இருக்குதா? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அடுத்ததாக இன்னொரு மனசாட்சி பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் சொன்னால் 2 பேர் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி. நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. அனனியா, சப்பிராள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், அதில் அனனியா சப்பிராள் குறித்து நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வேதத்தை. அவருடைய மனசாட்சி எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு பார்க்கலாம். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அனனியா சப்பிராள். பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய நிலத்தெல்லாம் விற்று ஆண்டவருக்கு காணிக்கையாக வைத்து எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் காணியாட்சி விற்றார்கள். 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாக சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தன் மனைவி அறிய அவன் கிரயத்துக்கு ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தார். பாஸ்டர் திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. ஏப்பா எல்லாம் சொந்த வீடுக்காரங்களாக இருக்கீங்கப்பா, இந்த மாதிரி அந்த விசுவாசி பிரதர் பிரைஸ்லாம் சொந்த வீடாக இருக்கீங்களா? நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு. ஒரு வீட்டில் தங்கினா பார்த்தாது 10 வீடு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வீடு இருக்குது. எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லா காணிக்கை கொண்டு வந்து இந்த போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை என்ன செய்வோம்? வேறு சபை மாறிடுவோம். பிரைஸ்லாம் பிரதர் சோத்திரம். நல்ல மனசாச்சு. உண்மைதான் 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 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் பாஸ்டர் என்ன சொல்வார்? மாதிரி வந்து விற்று போடுங்கன்னு நம்ம என்ன செய்வோம்? அவர் கிடக்கிறாரு, பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ஒரு இடம் இருக்க வேணாமா? ஒரு இடத்த என்ன செய்ய தெரியாமல் வஞ்சித்து வைங்க அப்படின்னு சொல்லி மனசாட்சி சொல்லுது. புருஷன் பாட்டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன செய்ய? அந்த இடத்த என்ன செய்கிறாங்க? வஞ்சித்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். யார் வைக்கிறார்? முதல்ல புருஷன் அனனியா வராரு. அனனியா வந்து இடத்தெல்லாம் விற்று. இப்போ ஒரு காமெடியை பாருங்கள். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுங்க. ஆண்டவருக்கு மறைவாக ஒன்றுமே செய்ய முடியாது. பைபிளில் போட்டிருக்கு, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறான்ப்பா, நீ வானத்தில் ஏறினாலும் அங்கே இருக்கான்ப்பா. எனக்கு மறைவாக நீ என்ன செய்ய முடியாது? எங்கேயுமே போக முடியாது. எங்கேயும் போக முடியாது. அப்போ எங்கிட்டாவது போய் உள்ளே ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. எங்கேயுமே அவர் மறைவாக இருக்க முடியாதுங்க. எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எங்கே பார்க்குற? உள்ளத்தை பார்க்குறாரு. நீ சரீரத்தை விடுங்க, நம்முடைய உள்ளத்தை ஆழமாக பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, இப்போ அனனியா என்ன நாடகம் நடிக்கிறாருன்றது ஆண்டவர்கிட்ட பேதுருட்ட சொல்லிட்டார். இப்போ பாருங்கள், பேதுரு கேள்வி கேட்குறாரு. பேதுரு கேட்காமே இருந்திருக்கலாம், கேட்குறாரு பாருங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படி சொல்லி பேதுரு கேட்குறாரு. பேதுருக்கு எப்படி நியூஸ் தெரியும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டார். இவன் வாயால் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்குறாரு. இப்போ ஆண்டவர் நம்ம ஒரு தவறு செய்யும்போது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது, இப்போ வந்து ஒரு பெண் விபச்சாரஸ்தை வந்து கையுமே பிடிக்கப்பட்டால், இல்லை ஆண்டவரே நான் பாவம் செய்யவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். நம்மளை ஒருத்தவங்க குற்றவாளின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்ய? ஏற்றுக்கொண்டு அதை நம்ம சரி செய்யணும். சரி செய்யாமல் அதை மழுப்பி நம்ம பேசி அதை நம்ம மனசாட்சியின்படி என்ன செய்ய போகிறோம்? நான் பார்க்கவே இல்லை, செய்யவே இல்லை அப்படின்னு. சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா சக்கரை டப்பாலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். சின்ன பிள்ளை என்ன செய்யும்? ஏய் சக்கரையை வச்சுருக்கேன், அம்மா இப்போ தான் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், தொட்டை டீ போடணும், வச்சு பிச்சு போடுவானே அப்படிமா. அம்மா வெளியே போனால் எல்லிக்கு என்ன செஞ்சு பிள்ளைங்க ஓடி போய் கொஞ்சமாக எடுத்துட்டீங்க, அப்படியே கையை உள்ளே விட்டு அள்ளி சொல்லி திணிச்சுக்குங்க. மூஞ்சி மூக்கு கிழக்கெல்லாம் எல்லாத்தையும் சீனி ஒட்டியிருக்கோம். அம்மா வந்து உள்ளே உட்காந்து பிள்ளை படிக்கிற மாதிரியே படித்து நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, நடிப்பாங்க. அப்படியே டேய் பார்த்துருவாங்க. அம்மா கேட்காம இருப்பாங்களா? அவன் சீனி தின்னுருக்கான்னு என்ன செய்யும்? மூஞ்சை பார்த்தே தெரியும். அதே மாதிரி அனனியா பார்த்தாவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இவன் தப்பு செஞ்சவன்னு பேதுருட்ட சொல்லிட்டாரு. மூஞ்சி கூட தின்னி. உடனே அம்மா கேட்குறான், டேய் சக்கரை தின்னியா? நானா கிச்சன் சைடு போவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி பிள்ளை என்ன செய்யும்? பொய் சொல்லலாம். குச்சி எடுத்து அடித்தா அங்கே அம்மா அம்மா என்ன செய்யும்? தெரிச்சு ஓட பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு. மனசாட்சியே இருக்காது பிள்ளைங்களுக்கு. அம்மா தானே அப்படின்னு. அதுபோல் அனனியா தன் இடத்தை வஞ்சித்து பொய் சொல்லும்படி அவனை சாத்தான இதயத்தை நிரப்பி வச்சுருக்கான், ஃபுல் பண்ணியிருக்கான். பார்த்தீங்களா? அது வசனத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் தோன்றியது என்ன, இருதயத்தில் இருந்தது என்னன்னு சொல்லலை, இருதயத்தை நிரப்புறானா, ஃபுல்
டேங்க் ஃபுல்லான மாதிரி, பெட்ரோல் டேங்க் ஃபுல்லான மாதிரி பாவம் நிறைஞ்சி இருக்கு, அப்படியே ததும்புது அப்படியே. இப்போ அடுத்தது பாருங்க, அது அடுத்த 4 வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அடுத்தது, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரு விஷயத்தை வஞ்சித்து பொய் சொன்னதுக்காக விழுந்து என்ன செஞ்ச? ஆண்டவர் சமூகத்தில் ஜீவனையை விட்டான். பொய். சில பேர் சொல்லுவாங்க, பொய் தானே, அப்புறம் 1000 பொய்யை சொல்லி என்ன செய்வான்? 1000 சொல்லுங்க பிரதர் சிஸ்டர், யாருமே இந்த டைலாக் சொல்லாத மாதிரியே பார்க்குறீங்களே. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், 1000 உண்மையை சொல்லி 1000 கல்யாணம் போனாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க அப்படின்னு பாரான். 1000 பொய் இருக்குது, மாப்பிள்ளைக்கா இருக்குது, பொண்ணுக்கு இருக்கு, எல்லாம் பொய்யை சொல்லி கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஒரே மாதத்துல நிற்பாங்க, கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. பொய். ஆண்டவர் சமூகத்திலே பொய்யாய் சொல்லப்பட்ட இருதயம் நிறைந்த அந்த அனனியா ஆண்டவர் சமூகத்தை விழுந்து ஜீவனை விட்டான். இப்போ அந்த பொண்டாட்டிக்காரி அம்மாவுக்கு தெரியாது, செத்தது தெரியாது, எப்படி கதை நடக்குது பாருங்கள். அந்த அம்மாவுக்கு தெரியாது, புருஷன் செத்ததே தெரியாது. அதை பாட்டு தலையை சீவிட்டு புடவை கட்டிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. இங்கே அந்த அம்மா அந்த ஆள் விழுந்தவனே தூக்கி கொண்டு போய் வாலிபர்லாம் செஞ்சுட்டாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. சாப்டர் முடிஞ்சு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்போ பாருங்கள் பேதுரு என்ன பண்ணுறாரு பாருங்கள். அடுத்தது 8ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுரு அவளை நோக்கி என்ன பொய் பாருங்களேன். புருஷன் முன்னாடி பேசி வச்சு, ஏய் நீ கேட்டால் அப்படி சொல்லி தொலையாத, எல்லாருக்கும் முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடும், நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் தான் சொல்லணும், ஆமாம் இல்லை ஆமான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி பேசி வச்சு பொய் சொல்கிறதுக்கு என்ன ஒரு பிளானிங் பாருங்களேன். வடப்பாவிகளா, இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? பேதுருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அந்த அம்மாவது என்ன செஞ்சுருக்கலாம்? உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆமாங்க, ஆசைப்பட்டு பின்னாடி ஏதாவது உதவுமேன்னு நினச்சி அந்த இடத்த கொஞ்சம் ஓரமாக வச்சுருக்குறோம், அந்த காசை ஒழிச்சு வச்சுருக்குறோம், இதான் இருக்குன்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா பொழைச்சிருக்கோம். அந்த அம்மா வாயில் என்ன வருதுன்னு பேதுரு கேட்குறாரு பாருங்க. இவளுக்கு தானம்மா வித்தனின்னு அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, எனக்கு சொல்லுன்றாரு. அவள் இவளுக்கு தான், என்னத்தை சொல்ல, நான் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து போட்டாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொய் சொல்லுது. பொய் சொல்கிறவன் பொய்க்கு பிதா. பொய் சொன்னாலும் விபச்சாரம் செஞ்சாலும் அந்த எல்லாம் ஒரே பாவத்தை குறித்து தான் இருக்குது. பொய் தானே பிரதர், தப்பிக்கிறதுக்காக சொல்லிட்டு ஓடி போயிருங்க. பொய் சொன்னாலும் விபச்சாரம் செஞ்சாலும் ஒரே கேட்டகரி தான், ஒரே பாவம் தான். பொய் சொன்னாலும் வேசியின் பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள்னு போட்டிருக்கு. அப்போ இந்த அனனியாவும் பொய் சொல்கிறாரு, இந்த சப்பிராலாமாவும் ஒரே மாதிரியே பொய் சொல்கிறாங்க. அப்போ 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? பாருங்க கேட்குறாரு, நீங்கள் 2 பேரும் நல்லா சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கீங்க பொய் சொல்கிறதுக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகளை நீங்கள், அவங்க வந்து சர்ச்சுக்கு வரவங்க தான், புதுசாக வந்தவங்க கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஆராதிக்கிறவங்க, ஒர்ஷிப் லீடரு, சர்ச்சில் அப்புறம் எடுக்கிறவங்க, சர்ச்சில் பொறுப்பாக இருக்கிறாங்க. அதில் வந்து அனனியா சப்பீராலும் குடும்பத்திலே முக்கியமான குடும்பம். பிரதர் இந்த குடும்பம் இவங்க விசேஷமான குடும்பஸ்தர்கள், இவங்க தான் சபையை தாங்குறாங்க, இவங்க தான் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினச்சிருக்கோம். நம்ம சொத்தெல்லாம் விற்று சர்ச்சு கொடுத்துருக்காரு நம்ம வீட்டுக்காரர், நம்மளை போனோடனே என்ன ஒரு வரவேற்பு வாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, கைத்தட்டுவாங்க. ஆஹா, அனனியா சப்பீராலும் அவங்களேருந்து எல்லா சொத்தையும் விற்று கொண்டு சர்ச்சில் போட்டாங்கடா, அப்படி எல்லாம் கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. நம்ம நினச்சிட்டு வந்திருக்கோம். சிவி சிங்காரிச்சு மேக்கப் பண்ணி பட்டி பார்த்து 15 இன்ச்சுக்கு மேக்கப் பண்ணி எல்லாம் ஜோடிச்சு ஜோரணையாக வந்திருப்பாங்க. ஆனால் உள்ளே என்ன செய்யுது? பொய்யினால் நிறைஞ்சிருக்குது. பிசாசு நிறைச்சிருக்கான் அந்த அம்மா இதயத்தையும், நேராக வந்து நிற்கிது. அப்போ தான் பாருங்கள் அடுத்தது போட்டிருக்கு,
இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். அடுத்தது உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். பாருங்க, அடுத்தது 11 வசனத்தை வாசிங்க. திரளான புருஷர்கள் 11 சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. பா, என்ன ஒரு எச்சரிப்பு பாருங்க. எல்லாரும் பார்க்குறான், புருஷன் பண்ணாட்டி என்னடா ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளோ சம்பவம் நடந்து போச்சு பாருங்க. ஏறக்குறைய 3 மணி நேரம் போட்டிருக்கா. அவர் வீட்டுக்காரர் இறந்தார், அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் மனைவி சாவுறாங்க. சபையில் ஒரு பெரிய காரியங்கள் நடக்குது. சபையில் எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க. என்னடா அது, ஆண்டவர் சமூகத்தில் பேதுருடைய காலங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாம் பயந்து போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சி நம்ம சிந்தித்து பார்ப்போம். பொய் தானே, சாதாரண ஒரு பொய் தானே. இப்போ நம்ம என்ன கொலையாக பண்ணிவிட்டா, குத்தி கொண்டு விட்டாமா, அடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி நினப்போம். எல்லா காரியமுமே இதில் பொருந்தும். பொய் இதயத்தை நிறைஞ்சிருந்த மாதிரி நம்முடைய பாவம் இதயத்தில் நிறைந்திருந்தால் நம்மளை ஆண்டவர் மனசாட்சி எப்படி இருக்கும், மழுங்கி போயிருக்கும். நம்மளை ஆண்டவர் கை மண்ணால் அப்படியே உருவாக்கி நாசியிலே சுவாசத்தை ஊதி வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம விலைக்கரையாமல் எடுத்து நம்மளை உருவாக்கி நம்மளை முன்குறித்து நம்ம தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பெயர் சொல் அழைத்த அந்த கர்த்தர் நம்மளை பார்த்து என்னடா மழுங்கி போய் கிடக்குறியடா, கொஞ்சமாவது சொரணை வேணாம். பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, திட்டுவாங்க. ரோசா இருக்கு, சொரணா இருக்கா, வெக்கமா இல்லை, உப்பு போட்டு தான் திங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம். கொஞ்சமாக ரோசம் இருக்குதா, ரோசம் வருதா உனக்கு. எவ்வளோ கேட்டாலும் பேசாமல் பிள்ளைய உட்காந்துருக்கோம், மழுங்கி போய் கிடக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, இப்படி பாவத்தில் நிறைஞ்சி மழுங்கி போயிருக்கியாப்பா, உன்னுடைய மனசாட்சி எப்போ தான் சார்பாகும், என்னிடத்திலே நடக்க பழகு, என்னிடத்திலே வா, உன்னுடைய மனசு கூர்மையாக்கப்படும். ஆனால் அனனியா சப்பீராளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பொய் பேசுகிறத நிறுத்த வேண்டும். ஆமேன். பொய் சொன்னால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு அனனியா சப்பீராள் தான் என்ன செய்யணும், ஞாபகம் வரணும். வஞ்சித்து மறைச்சி ஆண்டவர் சமூகத்தில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. என்னதான் தாய் தகப்பன்ட்ட பிள்ளைங்க பொய் சொன்னாலும் தாய் தகப்பனுக்கு தெரியும் இந்த பிள்ளை தப்பு செய்யுதுன்னு தெரியும். தெரியாமல் இருக்குமா? 10 மணிக்கு மேலே ஒரு பையன் லேட்டாக வந்தானா, டேய் நீங்கள் தானே போயிருப்ப, இப்போ ஊர் சுற்றி தான் வரேன்னு அப்பாவுக்கு தெரியும். பிள்ளைங்க நினச்சிட்டு இருப்பாங்க அப்பாவுக்கு தெரியாது, நம்ம அப்படியே ரீல் விட்டுட்டு போயிடலாம் போய் சொல்லலான்னு. பெற்றோருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதே போல் நம்மளை உண்டாக்கின தகப்பனுக்கு நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். உன்னுடைய மனசாட்சியை மழுங்க அடிக்காத, உன் மனசாட்சியை புதுப்பிக்கிறதுக்காக கூர்மையாக்குறதுக்கு இந்த வேத வசனத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன். கடைசியாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். யோசேப்பை குறித்து ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோசேப்பு 39:9. யோசேப்பு 39:9. ஆதியாகமம் 39:9. தவறு, மன்னிக்கவும். யோசேப்பு நினச்சி யோசேப்பே எழுதி வச்சிருக்கேன். 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு 100% அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. யோசேப்புக்கு அவருடைய மனசாட்சி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். அந்த யோசேப்பு எகிப்துக்கு பெரிய ராஜாவாக இருக்கிறார். அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிகாரியாக இருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கும் போது அவர் ரொம்ப அதிபதியாக இருக்கார், எல்லாத்துக்குமே தலைவராக இருக்கார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது உன்னை தவிர மற்ற எல்லாரும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி மனசாட்சி குத்துது. ஒரு பாவம் செய்கிறதுக்கு அந்த போத்திபார் அந்த மனைவி கூப்பிட்றாங்க. அப்போ அந்த யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வது எப்படி அப்படி சொல்லி மனசாட்சி குத்துது யோசேப்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், மனசாட்சி
மழுங்கி போய் கிடக்கும். மனசாட்சியே பாஸ்டர் சொன்ன மாதிரி கழட்டி தூக்கி ஓரமாக வச்சுட்டு உனக்கு தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறேன் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தமுள்ள ஒரு யோசேப்பு, நமக்கு ரோல் மாடல் அவர் தான். நல்ல பரிசுத்தமாக வாழ்கிறதற்கு தன்னுடைய சகோதரர்கள்லாம் வராங்க, திரும்பி வராங்க, அவனால் எல்லாமே செய்ய முடியும், சகோதரர்களை அடித்து துரத்த முடியும். அவன் மனசாட்சி அவனை விடலை, சகோதரர்களுக்கு எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு, பாவம் செய்யாமல் விலகி ஓடுறாரு. சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, சட்டையே போனாலும் பரவாயில்ல, என்ன பரிசுத்தத்தை விடமாட்டேன்னு சொல்லி ஓடுறாரு, விலகி ஓடுறாரு. ஏன்னா அவர் மனசாட்சி குத்துது. பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சிக்குள்ளே இருக்கார், கிரியை செய்கிறார் தேவனுக்கு விரோதமாய். அப்போ தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவன் பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்ய மாட்டான். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்கிறார். பரிசுத்தமாக இருந்தால் போதும்பான்னு சொல்லலை, பத்தாது இன்னும் நீ பரிசுத்தமாக வேண்டும் சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய இருதயம் எதிரில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி சிந்தித்து பார்ப்போம். பொய்யினால் நிறைஞ்சிருக்குதா, பரிசுத்தத்தினாலே நிறைஞ்சிருக்குதா? நம்முடைய இருதயம் எப்பேற்பட்ட மனசாட்சியோடு நம்ம வாழ்கிறன்றதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். கேட்டுட்டு விட்டுட்டு போகிறதில்ல, ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. மனசாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசை பிசாசு எப்படியாவது கொண்டு போய் நரகத்தை தள்ளிடலான்னு சொல்லி எதாவது பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம தான் முடிவு பண்ணணும், தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேணும். என்னுடைய மனசாட்சியை மழுங்கி போய்விடாதபடி அதை பற்றி எரிய வைக்க ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய மனசாட்சி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு யோசேப்பு சொன்னது போல் என்னுடைய மனசாட்சியை புதுப்பிவியும் ஆண்டவரே, கூர்மையாக்கும் ஆண்டவரே, சார்பாக இருக்கணும் ஆண்டவரே, பாவத்தை விட்டு விலகி ஓடத்தக்கதாக என்னுடைய மனசாட்சியை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு சாதாரண ஒரு பொய் சொன்ன கணவன் மனைவி மரித்து போனார்கள் ஐயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் எது நிறைஞ்சிருக்குது? ஆவியானவர் எங்களோடு நீ பேசுனதுக்காக நன்றி அப்பா. எங்கள் கற்றுத்தாரும் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யப்பா. நல்ல சமாரியன் இயேசு ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் வைத்து ஆண்டவரே என்னால் மட்டும் வச்சிருக்கீங்க உலகத்தில் வாழ்கிறதுக்கு. நாங்கள் செய்த தவறுக்கெல்லாம் நீ தண்டனை கொடுத்தா நாங்களால் தாங்க முடியாது ஆண்டவரே. எங்களை மன்னிச்சு 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 எங்களை ஒரு கிருபையினால் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை உங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எதை செய்தாலும் மனசாட்சியோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் நல்ல மனசாட்சியோடு சுத்த மனசாட்சியோடு உண்மை நாங்கள் ஆராதிக்கவும் உண்மை துதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. எங்கள் மனசாட்சியை நாங்கள் ஆண்டவரே மழுங்கு அடிக்காதபடி எங்களை புதுப்பியும் இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, சகையு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நம்மோடு நடக்கும்போது அழைத்து கொண்டு போகும்போதே அவருடைய மனசு உடைந்தது பார்க்குறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் கேட்ட வார்த்தையின் மூலம் நாங்கள் கடந்த நாட்களில் மழுங்கி போயிருந்த எங்களை மனசாட்சியை புதுப்பிக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற யாவரும் ஆண்டவரே மனசாட்சி குத்தப்பட்டவர்களாய், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் உங்களுடைய வேதத்தினுடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும்படியாக மாற்றும்படியாக உங்களுடைய வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக எங்கள் மனசாட்சியை மாற்றுங்க ஆண்டவரே. சாதாரண ஒரு பொய் தானே, சாதாரண ஒரு திருட்டு தானே, சாதாரண ஒரு புரணி பேசுகிறது தானே, சாதாரண ஒரு மற்றவங்களுக்கு ஏளனமாக பேசுகிறது தானே நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க. அதை பேசி பேசி எங்கள் நாக்கு பழகி போச்சு, மழுங்கி போச்சு ஆண்டவரே. நாங்கள் பேசுவதற்கும் ஆண்டவரை நினைப்பதற்கும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவரே, சார்பாக இருக்க, என்ன பேசணும் எப்படி பேசணும் எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. அனாவசியமான வார்த்தைகளை நாங்கள் விடாதபடி ஆண்டவரே, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருக்குன்னு சொன்னது போல், ஆவியில் இருக்குன்னு சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சரிப்படுத்தும், எங்கள் இருதயத்தை சரிப்படுத்தும், எங்கள் உள்ளத்தை சரிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உங்களுடைய வசனத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.